ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேவையான பொருட்கள்: ஒரு ஃபுல் தேங்காயை இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிலோ பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம். முதல் ஆப்பம் மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொங்கல் பச்சரிசியே போதும். அது கூட ஒரு கையளவு உளுந்து போட்டுக்கோங்க. முழு உளுந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கையளவு உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது மூணையுமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 2 மணி நேரமாக நம்மளோட அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே ஊறிக்கிட்டு இருக்கு. இது கூடவே ஒரு தேங்காயும் சேர்த்து நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தோசை மாவு கரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரிசி, உளுந்து, வெந்தயம், அது கூடவே ஒரு தேங்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சு நைட்டெல்லாம் வெளியே வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம மாவு யூஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு தேங்காய் எடுத்து 2 பால் எடுத்துக்கலாம். முதல் பால், 2வது பால், 2 பாலையுமே எடுத்து வச்சுக்கோங்க. முதல் பால் நம்ம ஆப்பத்தோடு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2வது பால் எடுத்து இந்த மாவு கூட கலந்துக்கலாம். மாவு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த மாவு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆப்ப சட்டியில் இந்த மாவை சேர்த்து இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆப்பம் நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், நம்மளோட ஆப்பம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஆப்ப சட்டியே வருது. அதுலேயே நம்ம ஆப்பத்தை ஊற்றி நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை தேங்காய் பாலோடையோ இல்லாட்டி மாசி சம்பல் கூடயோ சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.